மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. ஐயோ, இந்த பாட்டி வேற சும்மா இல்லாம இவர் கூட கோத்து விடுறேன்னு உள்ள அனுப்பி விட்டுருச்சு. இந்த மனுஷன் வேற முறைக்கிறாரு. நல்ல வேலை, நானே இவளுக்கு இப்பதான் உள்ள கூப்பிடுறதுன்னு நினைச்சேன். பாட்டி நல்ல வேலை பண்ணாங்க. என்ன திரு திருன்னு முழிக்குது? ஓ, நான் திட்ட போறேன்னு பயத்துல இருக்கா. அடியே, நீயாவது பயப்படுறதாவது. ஆனாலும் நம்ம உடனே சம்மதிச்சிடக்கூடாது. அப்படி மட்டும் சரின்னு சொல்லிட்டோம், இவ வாய் இன்னும் அதிகமாயிடும். மவள இரு, உனக்கு கொஞ்சம் திட்டி மிரட்டி வச்சாதான் உனக்கு என் மேல கொஞ்சம் பயம் இருக்கும். சுட்டித்தனத்தை கொஞ்சம் அடக்கி வைக்கணும்ல, அடக்குறேன்டி. இரு. ஓய் குல்ஃபி, என்ன திரு திருன்னு முழிக்க? சார் சார் நீங்க பாருங்க சார், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்களே பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. பாட்டி தான் இப்படி பண்ணிட்டாங்க. அதனால நீங்க என் மேல எதுவும் கோவப்படக்கூடாது சொல்லிட்டேன் சார். சார் இப்ப கூட ஒன்றும் குறைஞ்சில்ல சார். பாட்டி தூங்குறாங்களான்னு பாருங்க. தூங்குனதும் நான் குடுகுடுன்னு என் ரூமுக்கு போயிடுறேன் சார். காலையில பாட்டி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுஞ்சிட்டு வந்துடுறேன் சார். ஓகேவா? பாவி குல்ஃபி, நம்ம ஒரு பிளான் போட்டா இவ வேற மாதிரில பிளான் போடுறா. ஆனாலும் புத்திசாலி தாண்டி நீனு. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் எங்க பாட்டியா அவ்வளவு லேஸ்லாம் ஏமாத்திட முடியாது. ஐயோ சார், இப்ப என்ன சார் பண்றது? என்ன பண்றதுன்னா சார் இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட கோவப்படுறதுலாம் நியாயமே இல்ல. பாத்துக்கோங்க, உங்க பாட்டி பண்ண வேலைக்கு நீங்க என்ன சார் என்கிட்ட கோவப்பட்டு இருக்கீங்க? சார் நீங்களே போய் பேசாம பாட்டிக்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுங்களா சார்? நாசமா போயிடும், பரவாயில்லையா? ஐயோ, என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, நம்ம கல்யாணம் எப்படியோ நடந்துருச்சு. பாட்டிக்கு நமக்கு கல்யாணம் நடந்தது மட்டும்தான் தெரியும். அது எப்படி நடந்ததுங்கிறது பாட்டிக்கு எதுவும் தெரியாது. அது மட்டும் இல்ல, பாட்டியும் ஹார்ட் பேஷண்ட். அவங்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரி எந்த விஷயமும் நம்ம சொல்லக்கூடாது, சொல்லவும் கூடாது. அவங்க அதை நேரில் பார்க்கவும் கூடாது. இங்க பாரு, எங்க பாட்டி இங்க இருக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கேயே இரு. நான் எதுவும் சொல்லல. நீங்களே இப்ப சொன்னீங்க, நான் இங்கேயேவா இருக்கவா? ஆமா, நான் தான் சொன்னேன். இங்க பாரு, உனக்கு எதுவும் விருப்பம் இல்லாம ரொம்ப உன்னை கட்டாயப்படுத்துறேன்னா? ஐயோ சார், எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நான் இங்க தானே தாராளமா இப்படி ஒரு மூலையில இருந்துக்கிறேன் சார். இதுக்குதானே நான் ஆசைப்பட்டேன். என்ன சொன்ன? அதான் சார், இங்க ஒரு மூலையில பாட்டிக்காக தான் இங்க ஒரு மூலையில நான் இருந்துக்கிறேன். பாட்டிக்காக சார். பாட்டி பாவம் ஹார்ட் பேஷண்ட் இல்ல, அதுக்காக தான். அப்போ அவளுக்கும் இருக்க விருப்பம் தான் நினைக்கிறேன். இல்லைன்னா உடனே ஒத்துக்க மாட்டாள. என்ன ரொம்ப யோசிக்கிறாரு? இப்போ மறுபடியும் வெளியில போன்னு சொல்லிடுவாரா சார்? என்ன சார், நான் வெளியிலேயே போயிடவா? இல்ல இல்ல இல்ல, நீ சொன்ன மாதிரிதான். அதான் அங்க கீழே படுத்துக்க, நான் இப்படி பெட்ல படுத்துக்கிறேன். நீ இங்கேயே இரு. இங்க பாரு, நான் என்னமோ ஒண்ணு இங்க இருக்க வைக்கிறேன் விருப்பப்பட்டு அப்படிலாம் நினைக்காத. இது பாட்டிக்காக தான், பாட்டிக்காக மட்டும்தான், சரியா? ஏன்னா பாட்டி ஹார்ட் பேஷண்ட் இல்லையா, அதுக்காக தான். பாட்டிக்காக தான் இருக்க வைக்கிறாரு. மூஞ்ச பாரு, நல்லா சிடு மூஞ்சி கணக்கா. அதான் இருக்கிறதுன்னு ஆயிடுச்சே. அது கொஞ்சம் சிரிச்சபடி சொன்னதான் என்னமா? பாட்டியை பார்த்தா மட்டும் தான் சிரிப்பாரு போல இருக்கு. நம்ம மூஞ்செல்லாம் பார்த்தா சிரிப்பு தோணாது போல இருக்கு. சிரிப்பு வரல, சிரிப்பு வரும்போது சிரிக்கிறேன், சரியா? ஐயோ சார், நான் எதுவும் சொல்லலையே சார். நீ எதுவும் சொல்லல, உள்ளுக்குள்ள இருக்குல்ல உன்னோட ஆவி, அது சொல்லுச்சு. எனக்கு சிரிக்கவே தெரியாதான், அதுவும் எங்க முகத்தெல்லாம் பார்த்தா சிரிப்பே வராதான்னு அந்த ஆவி சொல்லுச்சு. அதான் அது என் காதுல விழுந்துச்சா, உனக்கு பதில் கொடுத்தேன். அட பாவி மனுஷா, இவர் கூட இருக்கிறது ரொம்ப டேஞ்சரா இருக்கும் போல இருக்கு. மனசுக்குள்ள எதுவுமே நினைக்க முடியல. இது வேற மானங்கட்ட மனசா இருக்கு. என்னத்த சொல்ல? என்ன இப்படியே மனசுக்குள்ள ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருக்க போறியா, இல்ல போய் படுக்க போறியா? இல்ல சார், நான் எதுவும் நினைக்கல, நினைக்கவும் மாட்டேனே. ஏதாவது நினைக்கணும்னு நினைச்சாதான் அது நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்களே. இல்ல சார், எனக்கு பாய் பெட்ஷீட் தலகாணி எல்லாம் அங்க இருக்கு பாரு, கபோர்ட்ல இருக்கு, எடுத்துக்க. அப்புறம் பாட்டி எப்படி இங்க ஒரு 10 நாளைக்காவது இங்கதான் இருப்பாங்க. அப்போ நீ 10 நாளைக்கு இங்கதான் இருக்கிற மாதிரி இருக்கும். உன்னோட ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்து இங்கேயே வச்சுக்க. இங்கயா? இங்க? ஏய் ஏய் குல்ஃபி, என்னடி முடிக்க? அது இல்ல சார். ஏய் ஆமா, எதுக்கு இப்ப நீ பக்கத்துல வர? நான் பில்லும் பெட்ஷீட் எடுத்துட்டு போலாம் வந்தேன் சார். அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டேன். ஆமா, நீங்க என்ன நினைச்சீங்க? ஒன்னும் நினைக்கல. நீ பெட்ஷீட்டும் பில்லவும் எடுத்துக்கிட்டு டக்குனு போ, எடுத்துட்டு போ. அதை எடுக்கதான் சார் வந்திருக்கேனே நானு. அப்புறம் உங்க கபோர்டுல ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுக்க சொன்னீங்க. உங்க கபோர்ட்ல
என் ட்ரெஸ் எங்க சார் வைக்கிறது? ஏய் அதே இடம் இருக்குல்ல, ஒரு மூலையில வச்சுக்கோ. ஐயோ சார், நீங்க என்ன பண்ணீங்க, உங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து ஒரு மூலையில வச்சுக்கோங்க. கபடு மொத்தத்தையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ட்ரெஸ் அதிகமா இருக்கு. உங்களை மாதிரி 4 ஷர்ட் 4 பேண்ட் 2 கோட்டுன்னு அதை மட்டும் வச்சு ஓட்ட மாட்டேன் சார். எனக்கு நிறைய சாரீஸ் இருக்கு. அதனால எனக்கு கபடு முழுக்க எனக்கு கொடுத்துருங்க. அதுல ஒரு மூலையால கொஞ்சம் இடம் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி எப்படி என் கபோர்டு முழுக்க உனக்கு கொடுத்துடணும்? ஏதோ கொஞ்சம் ஒரு மூலையில நீ எனக்கு இடம் கொடுப்பேன், அங்க 4 ஷர்ட் 4 பேண்ட் 2 கோட்டை நான் வச்சுக்கணும், அப்படிதானே? ஆமா சார், அதேதான் சார். எப்படி சார், என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்படிதான் நான் சொல்லி கொடுத்தேன்னா அப்படியே அதை அழகா உள்ளுக்கு வாங்கி மறுபடியும் திருப்பி என்கிட்ட கரெக்டா சொல்லுவானுங்க சார். அதே மாதிரி நீங்க சொல்றீங்க சார். சார் நீங்க கூட நல்லா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட் ஸ்டூடெண்டா இருந்திருக்கீங்க சார் நீங்க. சார் நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சா லாஸ்ட் பெஞ்சா? நினைச்சனோ அது கிடைச்சிருச்சுதான், அதுக்காக ஓவரா கிடைக்குது. அடியே வாயாடி, முடியலடி என்னால. இவளை எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. சார் சார் என்ன? அதான் சார் நான் கேள்வி கேட்டேன்ல, நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சா இல்ல லாஸ்ட் பெஞ்சா? ரொம்ப முக்கியம்ல. மிடில் பெஞ்ச். மிடில் பெஞ்சா? அப்படி ஒன்றும் நான் கேள்விப்படவே இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, அப்போ ஆவரேஜா படிப்பீங்க அப்படிதானே சார்? நீங்க படிப்புல கொஞ்சம் வீக்கா என்ன? ஏண்டி குல்ஃபி, சத்தியமா என்னால முடியலடி, விட்டா அழுதுற வேண்டி நானு. ஐயோ சார், நீங்க நல்லா படிப்பீங்க, நீங்க ஆவரேஜா படிக்க மாட்டீங்க. போதுமா, இது கிளம்பி அழலாமா சார்? நீங்க குட் ஸ்டூடெண்ட் சார். நீங்க மிடில் பெஞ்சா இருந்தா என்ன, நீங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா தான் சார் இருப்பீங்க. அதனால நான் நீங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் சார் நான் நம்புறேன். இதுக்கெல்லாம் அழாதீங்க சார், விடுங்க சார். கடவுளே, முடியலடி. நான் எப்பவும் சொல்றதுதான், உனக்கு உடம்புல கொழுப்பு இல்லை, கொழுப்புல தாண்டி உடம்பே இருக்கு. ஆமா, உங்க வீட்டுல எப்படி உன்னை வச்சு சமாளிச்சாங்க? ஐயோ சார், நான் ரொம்ப நல்ல பொண்ணு சார், சமத்தான பொண்ணு. ஏன் இருக்கிற இடம் தெரியாம இருப்பேன் சார் நானு. எங்க அம்மாவை கேட்டு பாருங்களேன். யாரு நீ? நீ இருக்கிற இடம் தெரியாம இருப்ப, அப்படிதானே? இட்ஸ் மீ, நானே தான் சார். கரெக்டா படிச்சுக்கிறீங்க சார், நானே தான். அப்படியே குல்ஃபி, நீ பேசணும் பிடிக்கும் தான், அதுக்காக ரொம்ப பேசுறடி நீ சார். ஏய் இங்க பாருடி குல்ஃபி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்க போறேன். இந்த சும்மா சார் சார்னு பக்கத்துல மாதிரி முச்சிட்டே இருக்க கூடாது சொல்லிட்டேன். நீ போய் படுப்போம், நானும் போய் படுக்க. அச்சச்சோ, தூக்கம் வந்துச்சா சார்? சரி சரி, நீங்க போய் படுங்க, நான் போய் பெட்ஷீட் பில்லோவை எடுத்துக்கிறேன். முதல்ல அதை எடுத்துட்டு போயிட்டு வாயை மூடிட்டு படு. ட்ரை பண்றேன் சார். எதையாவது பண்ணுடி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன். போங்க போங்க. ஆத்தடி மொத்தடியாவது காத்தடியாவது. ஏண்டி குல்ஃபி, பார்த்து வர மாட்டேன், கண்ணு என்ன பின்னாடி வச்சுட்டு இருக்கான். சார் சும்மா சும்மா ஏன் நிறுத்திட்டாதீங்க சார். நீங்க கூட தான் பாருங்க, அங்க அவ்வளவு இடம் இருக்கலாம், அப்படி போயிருக்க வேண்டியது தானே. நானும் இப்படி வரேன், நீங்களும் இப்படி வரீங்க, அதான் முட்டிக்கிச்சு. சாரி சார், நான் உன வேணும்லாம் இடிக்கலாம், நீங்க தான் என்ன வேணும்னு இடிச்சிங்களே. யாரு? நான் ஒண்ணு வேணும்னு இடிச்சனா? ஐயோ இல்ல இல்ல, வேணாம்னு இடிச்சிங்க. நானும் தான் வேணும்லாம் இடிக்கல, நானும் வேணாம் தான் இடிச்சேன். 2 பேரும் முட்டிக்கிட்டோம் சார். உங்களுக்கும் அடிபட்டிருக்கு, எனக்கு அடிபட்டிருக்கு, 2 பேரும் முட்டிக்கிட்டோம்ல. விடுங்களேன், சும்மா சும்மா என்ன திட்டாதீங்க. எங்களுக்கு போக தெரியும், நீங்க நகருங்க. நல்லா குறுக்க ஜிம் பாடி கடை நின்னுக்கிட்டு போடியாமா பாடி கார்டு மூஞ்ச பாரு. ஒன்னும் இல்ல சார், நீங்க உங்க பாடி ஸ்ட்ராங்கா இருக்கா, இடிச்சதும் நெத்தி வீங்கிடுச்சு சார், அதான் நான் உங்களை பாராட்டினேன் சார். நீங்க நகர்ந்து போங்க சார், ரோட்ல கீழ போய் நின்னுடாதீங்க சார், தூணுன்னு நினைச்சு ஏதாவது வந்து மோதிர போகுது. நகர்ந்து போ. அது சாரி சார், நான் போறேன். பெண்களை கடந்திருப்பேன், இப்படி என் மனம் துடித்ததில்லை. உனக்குள்ளே தோலைத்தேன், ஏனோ தெரியலா, உன்னை கண்ட நொடியேனோ இன்னும் நகரலா, உந்தன் ரசிகையை நானும் உனக்கே புரியவில்லை. மின்னலா கூந்தலா ஊஞ்சலா, இந்த சந்தேகம் நீ வந்ததால காதலா அழுவே தெரியாது பொழுதும் விழிநீரில் நெருங்க வளைகா கெடுக்க. இப்பெல்லாம் நான் உன்னை ரொம்ப நினைக்கிறேன்டா, ஆனா நீ என்ன நினைக்கிறதே இல்லைல்ல, என்னை மறந்துட்டல. இல்ல அர்ஜுன், அப்படியெல்லாம் நீ என்னை மறந்துடக்கூடாது.
நீ என்ன மறந்துடவும் நான் விட மாட்டேன் அர்ஜுன். என்ன நினைச்ச நீனு? பிரியானா சும்மாவா? கிடையாது அர்ஜுன், நான் உன்னை லவ் பண்ணியிருக்கேன், நீயும் என்ன லவ் பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் உன்னை மறந்துடணுமா? நோ வே அர்ஜுன். அர்ஜுன், எனக்கு தெரியும் உன் மனசுல இப்போ நான் தான்டா இருக்கேன், நான் தான் இருக்கணும். அந்த இடத்துல வேற யாரும் வரவும் கூடாது. ஏண்டா அர்ஜுன்? அர்ஜுன், எனக்கு நீ ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற, நான் ஃபோன் பண்ண என் ஃபோனையும் பிக் பண்ண மாட்டேங்கிற. ஏண்டா, எதுக்கடா என்னை இந்த அளவுக்கு அவாய்ட் பண்ற? அர்ஜுன், நீ என்னை அவாய்ட் பண்ண மாட்ட எனக்கு தெரியும். ஆனா ஏதோ ஒரு ரீசனை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு என்கிட்ட இருந்து விலகி போற. ஏண்டா விலகி போற? ஏன் அர்ஜுன், நீ நானும் தான் சேரணும், அதுதான் விதியும் கூட. நடுவில் நிலா வந்துட்டா அது அவ உனக்கு ஒய்ஃப் ஆயிட முடியுமா? அதெல்லாம் முடியாது. உனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தினா அது இந்த பிரியா மட்டும்தான். இங்க பாரு அர்ஜுன், இந்த பிரியா தான்டா உனக்கு, உனக்கு இந்த பிரியா மட்டும்தான். பிரியா, என்னம்மா? பிரியா, நேற்று நீ நிலா வீட்டுக்கு போனியா? அம்மா, என்ன கேட்டீங்க? நிலா வீட்டுக்கா? எதும்மா நிலா வீடு? அது என் அர்ஜுன் வீடு, நான் போய் வாழ போற வீடு. அதை விட்டுட்டு நிலா வீட்டுக்கு போனியான்னு கேக்குறீங்க? இங்க பாருங்கம்மா, ஆமா, நான் என் அர்ஜுன் வீட்டுக்கு போனேன். நான் என் புகுந்த வீட்டுக்கு போயிருந்தேன். என்னம்மா வேணும்? பிரியா, இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அம்மா என்ன பண்ணுவேனே தெரியாது. ஏற்கனவே நான் உன்னை கண்டிக்காம விட்டுட்டேன்னு இப்ப வரைக்கும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். இனிமேல் அப்படிலாம் இருப்பேன்னு நினைக்காத. இங்க பாரு, உன்னை நான் கண்டிக்கிற இடத்துல தான் இருக்கேனே, கண்டிக்க மட்டும் இல்ல, உன்னை நான் தண்டிக்கவும் செய்வேன். இங்க பாரு பிரியா, தேவையில்லாம நிலாவோட வாழ்க்கையில ஏதாவது பண்ணணும் நீ நினைச்ச, இந்த அம்மாவை நீ வேற மாதிரி பார்க்க வேண்டியது வரும். பாத்துக்க. அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? நிலா 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 நிலா, எங்க சுத்தினாலும் அவ பேர் மட்டும் தான் என் காதுல விழுந்துட்டே இருக்கு. அம்மா, எனக்கு கோபமா வருதுமா. அந்த பேரே எனக்கு பிடிக்கல. அந்த பேர் மட்டும் இல்ல, அவளையும் எனக்கு பிடிக்கல. வர ஆத்திரத்துக்கு நானே என் கையால அவளை கொண்டு இல்லாமல் இருக்குமா? எல்லாரும் அந்த அளவுக்கு என்கிட்ட அவளை சொல்லி 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 என் கோபத்தை தூண்டி விடுறீங்கம்மா. நீங்க பாரு பிரியா, நிலா உன் வாழ்க்கையில வரணும்னு வரல, இதையெல்லாம் விதிப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு. அதனாலதான் நிலாவுக்கு அர்ஜுன்னு முடிவாயிருக்கு. அது மட்டும் இல்ல, நிலாவோட அப்பாவும் சரி அர்ஜுனோட அப்பாவும் சரி முன்கூட்டியே ரொம்ப நல்ல நண்பர்கள். அன்னைக்கு அர்ஜுனோட அப்பா நிலாவோட அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு, நிலா தான் என் வீட்டு மருமகன். அந்த அந்த விதிப்படிதான் இப்ப எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுல தேவையில்லாம நீ தான் இடையில போயிருக்க, அதனால உன பாதிலேயே திருப்பி அனுப்பிட்டாரு கடவுள். எதுமா விதி? தெரியாம தான் கேட்கிறேன். அவ சின்ன வயசுல இருக்கும்போது அவர் தூக்கி இவதான் என் வீட்டு மருமகன்னு சொல்லிட்டா அது விதி ஆயிடுமா? அம்மா, 2 வருஷம் நான் அர்ஜுனை லவ் பண்ணிருக்கேம்மா, அர்ஜுனும் என்ன லவ் பண்ணிருக்காரு. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிருக்கோம். இதை விட எங்களுக்கு வேற என்னம்மா வேணும்? நாங்க 2 பேர் தாம்மா சேர்ந்து வாழணும். இடையில வந்தவ அவதான், நான் கிடையாது. பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்காதடி. நீ என்ன அர்ஜுனை புரிஞ்சுக்கிட்ட? இங்க பாரு, மத்தவங்களுக்கு பிரியா பத்தி தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். நான் பெத்த பொண்ணு எப்படின்னு எனக்கு தாண்டி தெரியும். ரொம்பவும் அகங்காரம் பிடிச்சவ, பிடிவாதம் பிடிச்சவ. தனக்கு ஒரு பொருள் கிடைக்கலனா அந்த பொருளை எப்படியாவது அடையணும்னு நினைக்கிறவ தான் என் பொண்ணு. என் பொண்ணோட குணம் என்னன்னு எனக்கு தெரியும். இது அர்ஜுனு கூட தெரியுமான்னு தெரியாது. வாய மூடு, செவிலே உன்னை விட்டுவன் பாத்துக்க. என்ன சொன்ன? அர்ஜுன நீ புரிஞ்சுட்டு இருக்கியா? என்ன நீ புரிஞ்சுக்கிட்ட அர்ஜுனா? ஒரு நாளாவது அவருக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசியிருப்பியா? உனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்பெல்லாம் அர்ஜுனை ஃபோன் பண்ணி உன் வீட்டு நாய்க்குட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த. அவரும் உன் மேல உள்ள காதல்ல தான் உன் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருந்தாரு. என்னடி பாக்குற? இதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. அத சொன்னல, நான் பெத்தவளை பத்தி எனக்கு தெரியாது. அர்ஜுன் ரொம்ப நல்ல குணம் உள்ளவர். அவர் குணத்துக்கு ஏத்தவதான் நம்ம நிலா. நிலா தான் அந்த இடத்துல வாழணும். நிலா தான் அர்ஜுனுக்கு பொண்டாட்டியாவும் இருக்கணும். இங்க பாரு, அர்ஜுன் ரொம்ப தங்கமானவர். அவரோட குணத்துக்கும் சரி அவருடைய மனசுக்கும் சரி அவன் மட்டும்தான் பொருத்தமானவ. நீ துளி கூட பொருத்தமானவளே கிடையாது. அதனால அந்த கடவுளை பார்த்து கல்யாணம் அப்ப என்னென்னமோ பிரச்சனைகளை உண்டாக்கி உன்னை ஓரம் ஒதுக்கிட்டாரு. என்னம்மா, உன் பொண்ணை பத்தி நீ எப்படி பேசிட்டு இருக்க? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என் பொண்ணை பத்தி நான் இப்படி பேசணும்னு நினைக்கும் போது எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லைல்ல, இதுதானே உண்மை. அதை நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க வேணாம். இதை நான் 4 பேர் மத்தியில சொன்னாதாண்டி தப்பு. உன்கிட்ட சொன்னோம் அது தப்பு கிடையாது. உன் தப்ப பெத்தவளா நானும் இல்ல உங்க அப்பாவா நாங்க 2 பேர் தான் சொல்லணும், சொல்லி புரிய வைக்கணும். நாங்க புரிய வைக்காம விட்டுட்டோம். ஒரே புள்ளன்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டுட்டோம். அதுதான் இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. பிடிவாதமாவும் அடங்காப்பிடாதனமாவும் வந்து நின்றுட்டு இருக்கு. சரி, நாங்க தான் சொல்லி கொடுக்கல, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம்னு பார்த்தா அர்ஜுன் அவரும் ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு. ஆரம்பத்துல இருந்து நீ இப்படிதான் அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவராது உனக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு. அது சரி, நீ தான் அவர்கிட்ட உட்காந்து பேசுனதே இல்லையே. நீ கொஞ்சம் மனசு விட்டு பேசியிருந்தனா பிரியானா இதுதான் அவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு அன்னைக்கு எதுவும் தெரியல.
இப்பதான் உன் சுயரூபம் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இங்க பாரு பிரியா, இப்போ நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா தான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். பிரியா சொன்னா கேளு, உனக்கு இப்ப கூட வேற வாழ்க்கை இருக்கு. ஆனா நிலாக்கு அப்படி கிடையாதுமா. நிலாவோட வாழ்க்கை இப்ப அர்ஜுன் தான் ஆயிடுச்சு. தேவையில்லாம அவங்க வாழ்க்கையில நீ தலையிடணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு பிரியா. இங்க பாரு, இப்ப என்ன உனக்கு அர்ஜுன் மாதிரி என்ன? அர்ஜுனை விட ஒரு நல்ல பையனை பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். என்னமா சொன்ன? வேற கல்யாணமா? யாருக்கு? எனக்கா? என் மனசு முழுக்க அர்ஜுன் மட்டும்தான் இருக்காரு. அவர் மட்டும்தான் இருக்காரு. அவர் இருக்கிற இடத்துல நான் வேற எவனையும் வச்சு பார்க்க மாட்டேன். சும்மா நேத்தடி என்ன உன் காதல் புனிதமானதுன்னு அப்பப்ப நிரூபிச்சு காட்டுன்னு நினைச்சிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கியா? இப்ப நீ சொல்றது அர்ஜுன் வேணுங்கிறது அர்ஜுன் மேல உள்ள காதல் இல்ல. நீலாம் அந்த இடத்துல இருக்கா, அவளுக்கு அர்ஜுன் கிடைக்க கூடாதுங்கிற பொறாமடி உனக்கு. அந்த பொறாமையில தான் இப்படி நீ பொங்கிட்டு இருக்க. மனசாட்சி தொட்டு பேசி யோசிச்சு பாரு, அதுவும் அதுதான் சொல்லும். உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ அர்ஜுன் மேல உள்ள காதல்ல தான் அர்ஜுன் வேணும்னு நினைக்கிறேன்னு. உன்னை பெத்தபடி நானு, உன் குணமும் உன்னோட படிக்கைங்களும் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இது அர்ஜுன் மேல உள்ள காதல் கிடையாது, நிலா மேல உள்ள கோபமும் பொறாமையும். அந்த இடத்துல அவன் இருக்க கூடாதுங்கிற ஒரு கெட்ட எண்ணம். அதுதான் இந்த அளவுக்கு உன்னை அடங்காப்பட்டாரத்தனமா ஆக்கி வச்சிருக்கு. இங்க பாரு, நிலா யாரு? நிலா உனக்கு அக்காடி. உன் கூட பிறக்கலனாலும் அவ உனக்கு அக்கா. அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா தெரியுமா? ஆனா நீ அவ மேல துளி அளவு கூட பாசம் இல்ல. இப்போ பொறாமையில பொங்கிட்டு இருக்க. இங்க பாரு பிரியா, சொன்ன கேளுமா. இந்த எண்ணத்தெல்லாம் துளியோட அழிச்சிட்டு பழைய பிரியாவா சந்தோஷமா இரு. உனக்கு அம்மாவும் அப்பாவும் பார்த்து நல்ல மாப்பிளையா பார்த்து கட்டி வைக்கிறோமா? நிறுத்துமா, சும்மா சும்மா இந்த மாதிரி பேசிட்டு வராதுமா. ஆமா, எனக்கு அர்ஜுன் மேல உள்ள காதலை விட நீலா மேல உள்ள பொறாமை தான். போதுமா? அது எப்படி? நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருப்பாளாம். அதுக்கு நான் விட்டு கொடுத்துட்டு இங்க இருந்தாலும் நல்லா இருன்னு பாட்டு பாடிட்டு வரணுமாமா? ஆமாம்மா, நான் காதலிக்கும் போது அர்ஜுனுக்காக டைம் கொடுக்கலதான். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் கூட உட்காந்து பேசணும்னு எனக்கு தோணுனது இல்லதான். எனக்கு அப்ப தோணாதது எல்லாம் இப்ப தோணுதுமா. இப்ப தோணுதுல, அப்ப இப்ப நான் அவரை உண்மையா தானே காதலிக்கிறேன். எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணும். நீலா அந்த இடத்துல இருந்து வெளியில போகணும். நானும் அர்ஜுனும் உன்னை கை கோத்து நடக்கணும். அவரு என் தோல் மேல கை போட்டு என்ன அவர் பொண்டாட்டின்னு சொல்லணும். இதெல்லாம் அவர் என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு செய்யணும். ஆனா அதுக்கு பதிலா இப்ப எல்லாமே நிலாவை வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. அதுலயும் எல்லாமே செய்யலமா. இன்னும் நிலாவை அவரு தொட கூட இல்ல, இனிமே தொட மாட்டாரு. ஏன்னா அவர் தொடுற பொண்ணு நான் மட்டுமா தான் இருப்பேன். உன்னை பெத்ததை நினைச்சு இன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்டி. எனக்கு அன்னைக்கு நீ பிறக்காம இருந்திருக்கணுமோன்னு இப்ப யோசிக்கிறேன். நீ ஏன் ஒரு பொண்ணாடி? பெத்த வைக்கிட்டே இப்படி பேசிட்டு இருக்க. வேணா பிரியா, இவ்வளவு கோபமும் இவ்வளவு அடங்கப்படாதனமும் ஒரு பொண்ணுக்கு ஆகாது. பாத்துக்க, அர்ஜுனும் நீலாவும் நல்லா வாழணும். அவங்க வாழ்க்கையில நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். கூலியை தோண்டி நானே புதைச்சிட வேண்டி. நீ என்ன வேணா சொல்லிக்கம்மா, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு அர்ஜுன் வேணும். அந்த இடத்துல நீலா இருக்க கூடாது. எனக்கு அர்ஜுன் வேணும் வேணும் வேணும். அவர் என் கழுத்துல தாலி கட்டுவாரு, கட்ட வெப்ப பாக்குறீங்களா? அந்த இடத்துல இருந்து நிலாவா அவரே வெளியில போன்னு சொல்லுவாரு. இவளும் மறுபேச்சு பேசாம அமைதியா போவா. போகவும் வெப்பம்மா. எனக்கு அர்ஜுன் வேணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேம்மா. என்ன வாயே காணோம்? தூங்கிட்டாளா? வாயாடி டயர்ட் ஆயிட்டாலும். எப்பா என்ன வாயடி உனக்கு? அட என்னடா ஒரு மயான அமைதியா இருக்கு. ஒருவேளை சார் தூங்கிட்டாரோ? இவர் அப்படிதான் சீக்கிரம் தூங்க மாட்டாரே. ஒருவேளை நம்மள எதுவும் பாத்துட்டு இருக்காரோ? நீலா எதுக்குடி டவுட்டு? திரும்பி பாத்துரு. ஆத்தாடி, அடிய வாயாடி. ஐயோ, அறிவு கட்டவளி. எப்ப பாரு இப்படி பார்த்து மாட்டிக்கிறீ. அவர் என்ன நினைப்பாரு? உன்னை தாண்டி கூப்பிடுறேன், நீ தூங்கலன்னு தெரியும். இப்படி திரும்ப. சார் நான் நல்லா தூங்கிட்டேனா? தூங்கிட்டே தூக்கத்துல திரும்பணும் பாருங்க. அப்படியே லேசா கண்ணு திறந்து பார்த்தா நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நீங்க இன்னும் தூங்கலையா சார்? நல்லா சமாளிக்கிறடி. அடிய குல்ஃபி. இல்ல இன்னும் தூக்கம் வரல. என்னது தூக்கம் வரலையா? சார் என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு தூக்கம் வரலையா? சார் இப்படியெல்லாம் தூக்கம் வராம இருக்க கூடாது சார், அதெல்லாம் தப்பு. அதுவும் ஒரு வயசு பையனுக்கு இப்படியெல்லாம் தூக்கம் வராம இருக்க கூடாது சார். என்னது வயசு பையனுக்கு தூக்கம் வராம இருக்க கூடாதா? இது என்னடி புது பொருளியா இருக்கு? ஆமா சார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல.
ஆமா சார், இந்த மாதிரிலாம் வயசு பையனுக்கு தூக்கம் வராம இருக்கக்கூடாது சார். அப்படி இருந்தா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அப்படியா பாட்டி? எங்க என்ன அர்த்தம் சொல்லுங்க பாட்டி, நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சார் என்ன சார் என்ன போய் பாட்டின்னு சொல்றீங்க? அப்புறம் என்ன பாட்டி, நீங்க தான் பாட்டி மாதிரி பேசுறீங்களா? அப்புறம் உங்களை பாட்டின்னு சொல்லாம வேற என்ன பியூட்டி நான் சொல்ல முடியும்? போங்க சார், உங்களுக்கு போய் நல்லது சொல்ல வந்து பாருங்க. எல்லாம் என்ன சொல்லணும்? எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, வயசு பொண்ணுக்கும் வயசு பையனுக்கும் இப்படியெல்லாம் தூக்கம் வராம இருக்கக்கூடாதான். அப்படி வராம இருக்குதுன்னா அவங்களுக்கு வேற என்னமோ பிடிச்சிருச்சுன்னு அர்த்தமா. வேற என்னமோனா என்ன பேய் பிடிச்சிருச்சு? ஐயோ சார், எதுக்கு சார் ராத்திரி நேரத்துல போய் அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்றீங்க? அவங்களெல்லாம் கூப்பிடாதீங்க சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்கேயாவது இருந்து வந்துட போறாங்க. இங்க பாருங்க சார், அவங்கள பத்திலாம் இப்ப பேசக்கூடாது, அது தப்பு. எங்க பாட்டி சொன்னது வேற என்னமோ, அந்தந்த வயசுக்கு ஒன்னு பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒண்ணு பிடிச்சிருச்சு, அதுதான் அர்த்தம். இங்க பாருங்க சார், அதுக்காக நீங்க போய் அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி கூப்பிடாதீங்க. நீங்க கவனம் தூங்குங்க. பேய்னா அவ்வளவு பயம்? அடிய குல்ஃபி, உன் வீக்னஸ் என்னன்னு ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல வள்ளி, இப்ப பேய், அப்படிதானே? இன்னும் போக போக என்னென்ன உன் வீக்னஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறேன். வாயாடி ஆடுற, இருடி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வச்சு செய்யறேன். இவ்வளவு வாயாடுறிய என்ன? பேய் என்ன பயமா என்ன? சிச்சி, பயமா எனக்கா? சிச்சி, அப்படிலாம் எந்த பயமும் இல்லை சார். இப்ப கூட பேய வர சொல்லுங்க, நான் ஹாய்ன்னு சொல்லி கை கொடுப்பேன் சார். நீங்க கொடுப்பீங்களா? நீங்க வேணா பயப்படுவீங்க, நான்லாம் பயப்பட மாட்டேன் சார். பயப்பட மாட்டேங்கிறதையே வாயால டைப் படிச்சுக்கிட்டே சொல்றியடி. ஆமாமா, உனக்கு பயம்லாம் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. ஆமாமா, நீ ரொம்ப தைரியசாலிதான். ஆமா, நான் ரொம்ப தைரியசாலி. ஐயோ ஐயோ. சரி, அதெல்லாம் போகட்டும். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனீங்க, என்னாச்சு? எல்லாரும் ஒண்ணு நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்களே, அவங்களுக்குலாம் என்ன பதில் சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், எல்லாரும் கேட்டாங்க, என்னடி தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிட்டு நீ திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க சார். நடந்தது என்னவோ அதை சொன்னேன். ஓ ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எதுவும் சொல்லலையா? இதெல்லாம் சொன்னாங்க சார். நான் நடந்த விஷயத்த என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நடந்துச்சுடின்ட்டு. அதுக்கு அவ சொன்னா, ஏண்டி உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ளையே நீ ஓட விட்டவன், எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச அப்படின்னு கேட்டாங்க சார். அதான் உங்களுக்கே தெரியுமே எப்படி சம்மதிச்சேன்னு, அதை தான் அவளுங்க கிட்டயும் சொன்னேன் சார். ஆமாடி குல்ஃபி, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, என்ன உன்னை 18-19 மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு போனாங்களாமே, பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டாங்களாமே. உன்னை பார்த்தா வேணான்னு சொல்ற மாதிரி இல்ல, ஆனா எதுக்கு வேணான்னு சொன்னாங்க? அதுவா சார், அது ஒன்றும் பெருசா சொல்ற மாதிரிலாம் இல்லை சார், சும்மா சின்ன விஷயம் தான். அது வேற ஒன்றும் இல்லை. எனக்கு என்னோட சம்பளத்தை பாதி எங்க வீட்டுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை, மீதி பாதியை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு போற வீட்டுக்கு கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வர ஒரு மாப்பிள்ளையும் எதுக்குமே சம்மதிக்கல சார். அவனுங்கெல்லாம் முழுசா எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றானுங்க. இல்லைன்னா நீ வேலைக்கு போகாத வீட்டுல இருந்துருன்றானுங்க. இது என்ன சார் நியாயம்? எங்களுக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் இருக்கக்கூடாதா என்ன? இது தனிப்பட்ட ஆசைன்னு சொல்ல முடியாது. இவ்வளோ நாள் பெற்று வளர்த்து இவ்வளோ தூரம் படிக்க வச்சிருக்காங்க, அவங்களுக்காக நாங்க எதுவுமே செய்யாம கல்யாணம் பண்ணிட்டு மொத்தமா இவங்களுக்காக வந்துட முடியுமா சார்? நீங்களே சொல்லுங்க. அது சரி, இவ இவ்வளவு நல்ல கேரக்டரா? இவ்வளவு நாள் வாயாடி வாளுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் தெரியுது கேரக்டர் வைஸும் நல்ல வேண்டிட்டு. சார் என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டீங்க? நான் நினைக்கிறது தப்பா சார்? நீங்களே சொல்லுங்க சார். இல்ல இல்ல, நீ நினைக்கிறது தப்பெல்லாம் இல்ல, கரெக்ட் தான். ஆனா எவனும் தான் ஒத்துக்கலையே. ஆமா, கடைசி வரைக்கும் எவனுமே ஒத்துக்கலனா என்ன பண்ற மாதிரி ஐடியால இருந்த? என்ன பண்ணானா, கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் எங்க அம்மா அப்பா கூடவே இருந்திருப்பேன். என் விச்சு தங்கத்தை நல்லா பார்த்திருப்பேன். அவனுக்கு ஒரு பொண்ணை நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி அவனோட குழந்தை குட்டிங்களை வச்சு வளர்த்திருப்பேன். இதுதான் சார் நடந்திருக்கும். எனக்கும் இதுதான் ஐடியாவா இருந்தது. அடி குல்ஃபி, உன் ஃபேமிலிக்காக உன் லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் இருந்தியா? எப்போ நல்லவளா இருக்கலாம், அநியாயத்துக்கு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எப்படி சார் என் ஐடியா நல்லா இருக்கா? உன் ஐடியால ஏதாவது மண்ணில் அறிய விட்டு ஏத்த. ஏய், நீ சொல்லிட்ட அசால்ட்டா, உங்க அம்மா அப்பா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கலையா? நீ கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருந்துருவதான். அதை நினைச்சு உங்க அம்மா அப்பா தான் கஷ்டப்பட்டிருப்பாங்க. நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு ஈஸியான வாழ்க்கை கிடையாது. நீ எடுத்த முடிவு தப்பு. ஆனா உங்க வீட்டுக்காக இப்படி பண்ணணும்னு நினைச்ச பேர் அது கரெக்ட். பட் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணாம உங்க ஃபேமிலிக்காக வாழணும்னு நினைச்ச பேர் அந்த முடிவு தப்பு. ஆமால சார், இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. ஏற்கனவே 19 மாப்பிள்ள வந்துட்டு போயிட்டாங்கன்னு அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் இருந்தாங்களே. அப்ப நான் கடைசி வரைக்கும் கல்யாணமாக ஆகாமலே இருந்தா அம்மாக்கும் அப்பாக்கும் இன்னும் வருத்தம் அதிகமா தான் இருக்கும்ல. ஆமா சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை சார். நான் விஜய் தங்கத்தை பத்தியும்
என் குடும்பத்தை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டேன். அம்மா அப்பாவோட மனசை பத்தி யோசிக்கவே இல்லை சார். இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே உரைக்குது. சரி, அதான் ஏதோ தெரியாதனமா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. அது சரி, இந்த கல்யாணத்துல மட்டும் உனக்கு என்ன யூஸ் இருக்கு? இப்போவும் நீ வேற மாதிரி கஷ்டத்துல தானே இருக்க. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. என்னடி குல்ஃபி? சார், நான் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் சார். ஆனா என்ன, தேங்க்ஸ் சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. நீங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல சார், நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுதான். அதுவும் பெரிய தேங்க்ஸ் சார். ஏய் குல்ஃபி, விஷயத்த சொல்லுடி. சொல்றேன் சார், உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள மறந்துட்டேன். பாட்டி பண்ண இந்த வேலைனால நான் இந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் சார். சார், வேற ஒன்றும் இல்லை, நீங்க சொன்னீங்களே அன்னைக்கு எங்க வீட்டில் இருக்கும்போது, அதான் சார் எங்க விச்சிக்கு வேலை வாங்குற தரத்தை பத்தி உங்களுக்கு அவனுக்கு இன்னைக்கு இன்டர்வியூக்கான லெட்டர் வந்திருக்கு சார். வந்து நாளைக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண சொல்லி லெட்டர் வந்திருக்கு சார். ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் சார் போறாராமா? ஆமா சார், கண்டிப்பா. அது எப்படி சார் அவன் போகாம இருப்பான்? அதுலயும் நீங்க சொல்லியிருக்கீங்களா, கண்டிப்பா போவான் சார். அது மட்டும் இல்ல, அவனுக்கு பிடிச்ச வேலை, பிடிச்ச இடம், ஒரு வாட்டியாவது அது உள்ள போயிட்டு வரணும்னு அவனுக்கு ஆசை சார். இப்ப போறான்னும் போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அவனோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை தருது சார். இன்னைக்கு ஈவினிங் என்கிட்ட ஃபோன் பண்ணி நிலா குட்டி இதுதான் விஷயம்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா சார்? அப்போ நான் உங்களை தான் சார் நினைச்சேனே, என் மனசுக்குள்ள. அப்போ உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொன்னேன் சார். அப்போ போற ஏறினதுக்கு காரணம் இவதான் போல இருக்கு. அடிக்கடி நினைக்காதடி. நாளைக்கு அவன் போறான் சார். போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்கான் சார். என்கிட்டயா? ஆமாமா, என்கிட்ட அவன் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். சொல்லுவான், என்கிட்ட நேர்லயே சொல்லிடுவான். ஆமா சார், கண்டிப்பா உங்களை பார்த்தவன் நேர்லயே சொல்லுவான் சார். அப்படி சொல்ல வந்துட்டேனே, காலையில விச்சு வரான் சார். குல்ஃபி, நாளைக்கு அவனுக்கு இன்டர்வியூ இருக்கலாம். அவன் இங்க வந்தா டைம் கரெக்டா இருக்குமா? சார், அதெல்லாம் டைம் கரெக்டா தான் சார் இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் தான் வரேன்னு சொல்லியிருக்கானே. என் ஸ்கூட்டியை கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா என்னையும் கூட்டிட்டு ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறேன்னு சொன்னான் சார். அடி குல்ஃபி, அவன் இன்டர்வியூக்கு போகணும். அவனுக்கு இத்தனை வேலை வச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு எப்படி ஆட்டோல போனேன் அந்த மாதிரி ஆட்டோ பிடிச்சா போ. நாளைக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் ஃபர்ஸ்ட் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணட்டும். மூஞ்சி பாரு, அதான் அவன் தான் இன்டர்வியூக்கு போறான்ல. சரிடி, உன்னை நான் கூட்டிட்டு போய் டிராப் பண்றேன்னு வாயில வருதான்னு பாரு. அது எப்படி வரும்? நாங்க தான் வேற ஒருத்தங்களாச்சே, மூணாவது மனுஷங்களா இருக்கோமே, அதான் வாயில வரல போல இருக்கு. அடியே குல்ஃபி, இப்போ உன் மனசுல நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நடக்கும் கூடிய சீக்கிரத்துல. சரிடி குல்ஃபி, தூங்கு. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல, படு. எனக்கு தூக்கம் வருது. ஆமா சார், சீக்கிரம் எந்திரிக்கணும். வச்சு வர சீக்கிரம் வந்துருவான் சார். நானும் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வந்துருச்சு. பாய் சார், குட் நைட். குட் நைட் டி குல்ஃபி, தூங்கு. என்னன்னு தெரியல, உன் கூட பேசினா மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. அது மட்டும் இல்ல, எத்தனையோ நாள் தூக்கம் வராம தவிச்சிட்டு இருப்பேன். ஆனா இப்போல்லாம் அப்படியே கண்ணை மூடுனா நிம்மதியான தூக்கம் வருது. என்னன்னு தெரியல, ஏதோ நல்லாதான் இருக்கு. குட் நைட் டி குல்ஃபி. நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே இப்படி இருப்போமா சார்? ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு, நான் ஏதாவது உங்ககிட்ட எடக்க மடக்க பதில் சொல்றது, ரெண்டு பேரும் மாறி மாறி ஏதாவது பேசிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இது எப்பவுமே கண்டினியூ ஆகுமா? ஏனிலா, கண்டினியூ ஆகாம எங்க போக போகுது? இனிமே இதான உன் வாழ்க்கை அப்படின்னும் போது இது கண்டிப்பா கண்டினியூ ஆகும். இது கண்டிப்பா கண்டினியூ ஆகும். உன்னோடுதான் என் ஜீவன், ஒன்றாகினான் நம் தேவன், நீதானம்மா என் தாரம், மாறாதம்மா என் நாடும். நிலக்குட்டி, நிலக்குட்டி எங்க இருக்க? அட விச்சுக்கண்ணா, அது என்னடா விச்சுக்கண்ணா இங்க நின்னு கூப்பிட்டு இருக்க? நீட்டா உள்ள வர வேண்டியதானே? இல்ல அத்தை, அது நல்லா இருக்காதுல்ல. ஏய் விச்சுக்கண்ணா, அது என்ன உங்க வீடுனா இப்படிதான் கதவை தட்டிட்டு கூப்பிட்டுட்டு போவியா என்ன? இங்க பாரு விச்சுக்கண்ணா, இதுவும் உன் வீடுதான். எப்ப வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். கதவெல்லாம் தட்டணும், ஆளை கூப்பிடணும்லாம் கிடையாது. வா வா உள்ள வா. உங்க அக்கா அங்கதான் இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். நீ வா உள்ள வா. அத்தை, எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்காரு? அப்புறம் பாட்டி ஊர்ல இருந்து வந்திருக்கதா நிலாக்குட்டி சொன்னான். பாட்டி எங்க? உங்க மாமா ரொம்பவே நல்லா இருக்காரு. என்ன பாக்குறீங்க? என்ன பார்த்தாலே தெரியல, நல்லா புசு புசுன்னு நல்லா தானே இருக்கேன். என்ன அத்தை, எங்க அத்தை கொழு கொழுன்னு அழகா இருக்காங்க. நீங்க என்ன புசு புசுன்னு இருக்காங்கன்னு சொல்றீங்க? ஆமாமா, புசு புசுன்னு பூரி மாதிரி புசுன்னு தான் இருக்கீங்க. போடா, நீ இப்படிதான் சொல்ற, உங்க அக்கா காரியும் இப்படிதான் சொல்றா.
ம் உண்மையாவே நான் நல்லாவா இருக்கேன்? ஐயோ அத்தை, என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்க? நான் கூட ஒரு சமயம் பொய் சொல்லுவேன். ஆனா நிலா குட்டி பொய்யே சொல்ல மாட்டா. அவ சொன்னானா அது உண்மை மட்டும்தான். அப்பனா பாத்துக்கோங்க, நீங்க உண்மையாவே அழகா இருக்கீங்கன்னு அர்த்தம். அத்தை, எங்க கண்ணே பட்டுடுச்சு. சீக்கிரமா சுத்தி போட சொல்லுங்க. மாமாவை விட்டு சுத்தி போட சொல்லுங்க. போடா, உனக்கு உங்க அக்காக்கும் வேற வேலை இல்ல. உங்க ரெண்டு பேருக்கு நான் தான் கிடைச்சேன்னு நினைக்கிறேன். போ, நான் உங்க அக்கா எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேன். நீயே போய் ரூமா தேடு. அப்பதான் அவ எங்க இருக்கான்னு உனக்கே தெரியும். நான் சொல்ல மாட்டேன். என்னை வச்சு ரெண்டு பேரும் ஓட்டுறீங்கல்ல, போ போ, உள்ள போய் உங்க அக்கா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சுக்க. போடா. ஐயோ செல்லாத்து, நீங்க கோவப்பட்ட கூட அழகா தான் இருக்கீங்க. இப்ப என்ன, எங்க அக்கா எந்த ரூம்ல இருக்கான்னு நானே கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? கண்டுபிடிச்சிட்டா போகுது. எங்க அக்கா எங்க இருக்கான்னு நான் கண்ணை மூடிக்கிட்டே கண்டுபிடிச்சிருவாத்தேன். என் நிலா குட்டியோட வாசனை எனக்கு நல்லா தெரியும். அப்படியா தங்கம்? அப்ப போய் உங்க அக்கா கறியை நீயே தேடி கண்டுபிடிச்சுக்க. அத்தைக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போய் உங்க அக்கா கறியை தேடு. நான் அதுக்குள்ள உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிங்க அத்தை. நீங்க காஃபி போட்டா சூப்பரா இருக்கும்னு நிலா குட்டி அடிக்கடி சொல்லுவா. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, நானும் காஃபி குடிக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. சரி சரி, நீ உள்ள போ. நிலா எங்க இருக்கான்னு எனக்கும் தெரியல. உள்ள ஏதாவது ரூம்ல தான் இருப்பா, போய் பாரு. அதுக்குள்ள நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நிலா குட்டி, ஓய் நிலா குட்டி, நிலா குட்டி எங்க இருக்க? நிலா குட்டி அப்போ இந்த ரூம்ல இல்ல. அடுத்த ரூம்ல இருக்காளான்னு பாப்போம். பாட்டி வந்திருக்காங்கல்ல, அப்ப அம்மா ரூம் பக்கமே வர மாட்டாங்க. நான் தான் கீழே போகணும். அம்மா ஒரே தூக்க கலக்கமாவே இருக்கு. நைட்டு சீக்கிரம் தான் படுக்கிறோம், அதனால ஏன் தூக்கமா வந்துட்டு இருக்கு. படிக்கட்டுல இறங்கியே போக முடியாது, தூக்கமா வருது. அம்மா கண்ணே திறக்க கூடாது, திறக்காம அப்படியே போயிடணும். நிலா குட்டி, ஏய் பார்த்து வர மாட்டேன். மங்களா மின்னலா கூந்தலா ஊஞ்சலா, இந்த சந்தேகம் நீ வந்ததால. டேய் போரிக்கி, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன பிடிப்ப நீனு? அதுவும் எங்க பிடிச்சிட்டு இருக்கு உன்னை? வாய அடக்கி பேசுடி. இங்க பாரு, உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், என்கிட்ட வாயை காட்டாத. நான் எல்லா நேரமும் பொறுமையா இருக்க மாட்டேன். எனக்கும் கோவம் வரும். கைய வச்சேன், கண்ணெல்லாம் பழுத்துறோம் பாத்துக்க. டேய் போரிக்கி தானடா நீனு? வெளியில போரிக்கி தான பண்ணது இல்லாம இப்போ எங்க வீட்டுக்குள்ள வந்தா. வீட்டுக்குள்ள வந்தது பத்தாதுன்னு இப்ப என் ரூம்குள்ளே வந்திருக்கியா? உன்னால வீட்டுக்குள்ள விட்டுட்டாங்க பாரு, அவங்கள சொல்லணும். போரிக்கி, பொம்பளை போரிக்கி. வேணாண்டி, ரொம்ப சோதிக்கிறேன். அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியது வரும் பாத்துக்க. டேய் நீ யாருன்னு தனியா வர காட்டணுமா? அத தெரியுது, உன் முகரையில எழுதி ஒட்டி இருக்கு பொறுக்கின்னு. அதுவும் பொம்பளை பொறுக்கின்னு. ஆமாண்டி, நான் பொறுக்கிதான், அதுவும் பொம்பளை பொறுக்கிதான். ஆனா இந்த முகர கட்டிய பாக்குற பொறுக்கி கிடையாது. ஆமா, உனக்கு என்ன பெரிய எலிசபெத் மகாராணின்னு மனசுல நினைப்பான். உன் முகர கட்டி என்னைக்காவது கண்ணாடியில பாத்திருக்கியா? உன் மூஞ்சும் முகரையும் உன்னை வேற நான் பார்த்து பொம்பளை பொறுக்கி ஆளையிலுமா என்ன? போடி, போய் முதல்ல மூஞ்ச பாரு போ. அவளும் மண்டையும் ட்ரெஸ்ஸும் இவளை போய் நான் பார்க்க வந்துடணும், அதுவும் ரூம் தேடி பார்க்க வந்திருக்கணும். சரிதான் போடி. அடைச்சி வாய மூடி. முதல்ல ஒரு பொண்ணா லட்சணமா நடந்துக்கடி. அதை விட்டுட்டு எந்த நேரமும் ஒரு பேண்ட் ஷர்ட்டுன்னு தொலைய விரிச்சு போட்டுக்கிட்டு எப்பவும் பிடாரி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காத. போய் பொண்ணா லட்சணமா இரு. அப்படி இருக்கிறதுலாம் எப்படின்னு என் நிலா குட்டிக்கிட்ட கேட்டு கத்துக்க. போடி. பொறுக்கி ராஸ்கல், உனக்கெல்லாம் எவ்வளவு வாய்? ஏண்டா இதுக்கெல்லாம் ஏ ரூமுக்கு வந்த? ஏ ரூமுக்கு வந்தது மட்டும் இல்லாம என்ன இடுப்புல கையை வச்சு பிடிச்சிட்டு இருக்க உன்ன? ஏய், நீ கீழே விழ போனீன்னு தான் பிடிச்சேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் உன்னை பிடிக்கணும்லாம் ஆசை கிடையாது. நான் கீழே விழுறேன் மேலே விழுறேன், உனக்கு என்ன? என்ன நீ பிடிக்க சொல்லி நான் கேட்டேனாடா? ஓ அப்படியா? இது முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. இதுதான் உன் பிரச்சனையா? நீ இப்போ ஒண்ணு குறைஞ்சில்ல. இப்ப பாரு. எருமை பிசாசு, இப்படியா விடுவேன்? நீ தானே சொன்ன என்ன ஏன் பிடிச்சேன்னு. அதான் விட்டுட்டேன்ல. இப்போ ஓகேவா உனக்கு? போரிக்கி திமிர் பிடிச்ச வேண்டாம் நீனு. அது சரி, காசு பண்ண கையில இல்லைனாலும் பிச்சை எடுக்க நிலைமைக்கே போனாலும் இந்த திமிருக்கு ஒண்ணு குறைச்சல் இல்லை உங்களுக்குலாம். அப்படிதானே? நீயும் இப்படிதான் இருக்க, உன் அக்கா காரி அவளும் அப்படிதான் இருக்கா. ஏய், உனக்கும் எனக்கும் தான் இப்ப பேச்சு. தேவையில்லாம என் அக்காவெல்லாம் இழுத்தேன். மொபைல வாயில பேசிட்டு இருக்க மாட்டேன்டி. அடுத்து என் கை தான் பேசும் பாத்துக்க. டேய் என்ன கை பேசுமாமே? கை எங்க பேசு பாக்கலாம். என் அண்ணன் கீழே தான் இருக்காரு. அண்ணன் கிட்ட சொன்ன அவர் கை கூட பேசும். எப்படி பேசுன்னு பாக்குறியா? போய் சொல்லு. நியாயம் எதுவோ அது பக்கம் தான் சார் இருப்பாருன்னு எனக்கும் தெரியும்.
போ போய் சொல்லு போ. இடியட், மூஞ்ச பாரு நல்லா. அம்மா, இடுப்பு வலிக்குது. எருமை, எப்படி தள்ளி விட்டுட்டேன்னா நீனு? மூஞ்ச பாரு. ஏய், மாத்தி பேசாத. நான் ஒண்ணு தள்ளி விடல. நீ விழ போன பிடிச்சேன். ஏன் பிடிச்சேன்னு கேட்ட விட்டுட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன வந்து தள்ளி விட்டேன்னு சொல்றேன்? மாத்தி மாத்தி பேசாத, கரெக்டா பேச பழகு. வரட்டுமா? சாரி சார், நைட்டு உங்களை ரொம்ப படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி சார், என்னன்னு தெரியல. உங்களை பார்த்தா மட்டும்தான் இப்படியெல்லாம் வாழ்த்தனம் பண்ணணும்னு தோணுது சார். அதான் சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. அதுக்காக இப்படி இருக்க மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ இப்படிதான் இருப்பேன், இதை விட அதிகமா இருப்பேன். ஐயோ, எந்திரிக்காரு போல இருக்கே. வாயை திறக்க கூடாது, அமைதியா இருந்தணும். சார் சார். குல்ஃபி, மார்னிங். மார்னிங் மார்னிங் சார், உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. ஐயோ, இந்த மனுஷன் வேற என்ன முறைக்கிறாரு. ஐயோ, நீ ஏன் என்ன முறைக்கிற? டேய், என் பேத்திய பக்கத்துல வச்சுட்டு தள்ளியா இருப்பேன். நீ தள்ளி இருக்கதான் இந்த பார்வதி விட்டுருவேனா? அது எப்படிடா விடுவேனா என்ன? இனிமே தானே பஞ்ச நெருப்பம் பக்கத்துல வர ஆரம்பிச்சிருக்கு. போக போக கூடிய சீக்கிரமே 10 ஆரம்பிச்சிடும்டா. ஓரடி களங்கம் தீபதம் சேர்ந்தவர் உறவு தாளிதன்னை அடைந்ததன் பெருமை வா